Hello my dear children. Number class 12 accountancy chapter 7 company accounts la journal entries பார்க்கலாம். நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். அதாவது 10 rupees ஒரு value of share னு வெச்சுக்கோங்க. இந்த 10 rupees ஒரு ஷேர்னா 10 rupeesையும் வாங்காம வேரியஸ் ஸ்டேஜஸ்ல இப்ப அப்ளிகேஷன் போடும்போது 2 ரூபாய், அலாட்மெண்ட் பண்ணும்போது 4 ரூபாய், ஃபர்ஸ்ட் கால் அப்போ 2 rupees, ஃபைனல் கால் அப்போ 2 rupees, இந்த மாதிரி வாங்கினா ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ், அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேஜ், அலாட்மெண்ட் ஸ்டேஜ், கால் மணி, இந்த ஒன்றுக்கும் நம்ம ரெண்டு ஜேர்னல் எழுதணும். நீங்கள் ஜேர்னலை மனப்பாடமே பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 2 என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, கால் மணிக்கு 2 என்ட்ரி, இந்த மாதிரி எழுதணும். இப்போ 2 என்ட்ரின்னு சொல்கிறோம்ல, ஒன்று வந்து எதுக்காகனா டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல், இன்னொன்று அந்த அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ணுறதுக்கு. இது எதுக்கு இந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா அதை தான் நம்ம பிரித்து அப்ளிகேஷனுக்கு 2 ரூபாய், அலாட்மெண்ட்டுக்கு 4 ரூபாய், காலுக்கு 4 ரூபான்னு வாங்குறோம். இது ஒன்றையும் நீங்கள் ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினாதான் அந்த 10 rupees ஷேர் கேபிட்டலில் ரைஸ் ஆகும். அப்ளிகேஷனில் வாங்கினதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அலாட்மெண்ட் வாங்கினதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஷேர் கால் வாங்கினதை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா தான் ஷேர் கேபிட்டல் 10 rupees ரைஸ் ஆகும். ஸோ ஒரு ஜேர்னல் டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டலும் இன்னொன்று அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு. புரிஞ்சுதுங்களா? இந்த என்ட்ரி ரொம்ப சிம்பிள், எப்பயுமே கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் பேலன்ஸ் தான். அப்போ நம்ம எப்படி எழுதுறோம், அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் எழுதுங்க, ஷேர் கேபிட்டல் கிரெடிட்ல வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஜேர்னல் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றதுக்கு, அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ணும்போது பேங்க்குக்கு பணம் வரும். அதாவது நம்ம அக்கௌண்ட்ஸை ஆன் பிஹாஃப் ஆஃப் கம்பெனி போட்டுட்டு இருக்கோம், கம்பெனியோட புக்ஸ்ல என்டர் பண்றோம். அப்ப நமக்கு பணம் வருதா, கம்பெனிக்கு பணம் வருமா, அப்ளிகேஷன் மணி வர்றதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் போடுங்க. இப்படி போடும்போது என்ன ஆகும், இந்த அப்ளிகேஷன் டெபிட்ல இருக்கா, இந்த அப்ளிகேஷன் கிரெடிட்ல இருக்கா, ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கு, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அப்ப நமக்கு பேங்க்குக்கு மணி வருது, ஷேர் கேபிட்டல் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடும். சரியா? அப்ளிகேஷனுக்கு 2 ஜேர்னல், ஒன்னு டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல், இன்னொன்னு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றதுக்கு. ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது ஷேர் கேபிட்டல் எப்பயுமே கிரெடிட் பண்ணிடுங்க, ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். மணியை ரிசீவ் பண்ணும்போது பணம் உள்ள வர்றதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் பண்ணி ஷேர் அப்ளிகேஷனை கிரெடிட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி அலாட்மெண்ட்டுக்கும் ஒரு ஜேர்னல் ஷேர் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஒன்னு அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்றது. இதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டலும் ரிசீவ் பண்றதும். இங்க அப்ளிகேஷன் எழுதுனீங்க, அதுக்கு பதிலாக அலாட்மெண்ட். அப்ப ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், இதுக்கு ரிசீவ் பண்ணும் பொழுது பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் எழுதுன மாதிரி ஷேர் அலாட்மெண்ட்னு எழுத போறோம். புரிஞ்சிருச்சா? டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கு அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கு பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். இதே மாதிரி ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னு கொடுத்தாங்கன்னா நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்க என்ட்ரிய. அலாட்மெண்ட் மணிக்கு அடுத்தது கால் மணின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னு கொடுத்தா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் எழுதுங்க. அடுத்தது ரிசீவ் பண்ணும் பொழுது பேங்க் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னு எழுதுங்க. இன்னொன்னு ஃபைனல் கால் கொடுத்திருந்தாங்கன்னா ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஷேர் ஃபைனல் கால்னு எழுதுங்க. இப்போ ஜேர்னல் புரிஞ்சிருச்சா? நம்ம முதல்லயே பார்த்தோம் 2 விதமான ஷேர் இருக்கு, ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு. நமக்கு சம்மில் ஈக்விட்டி ஷேர்னு தான் மெயினா கொடுப்பாங்க. ஒண்ணுமே கொடுக்கலைனாலும் நீங்க ஈக்விட்டி ஷேரா தான் கன்சிடர் பண்ணணும். அதனால ஷேர்னு வர்ற இடத்துல எல்லாம் ஈக்விட்டின்னு எழுதிடுங்க. ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அந்த மாதிரி எங்கெல்லாம் ஷேர்னு வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஈக்விட்டின்னு எழுதிடுங்க. ஓகேயா? முதல்ல நான் சொன்னது
உங்களுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்ப பாருங்க கொஞ்சம் மாடிஃபைடா. இப்ப ஷேர் அப்ளிகேஷனுக்கு 2 ஜேர்னல்னு சொன்னோம். முதல் ஜேர்னல் நம்ம அங்க என்ன சொன்னேன், இந்த ஷேர் கேபிட்டலுக்கு மாத்திர என்ட்ரி, அடுத்தது ரிசீவ்டு. இந்த அப்ளிகேஷன் ஸ்டேஜில் மட்டும் முதல்ல பேங்க் என்ட்ரி எழுதிட்டு தான் ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி எழுதணும். அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். அலாட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஷேர் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேங்க் ரிசீவ் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் கால்னா ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல் எழுதிட்டு ரிசீவ் பண்ணதுக்கு என்ட்ரி, ஃபைனல் கால் டு இது ஷேர் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது ரிசீவ் பண்றது, இப்படிதான் இது எல்லாமே. அப்ளிகேஷன்ல மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் மணி ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஷேர் கேபிட்டல் என்ட்ரி போடணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கம்பெனி 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணா நமக்கு தெரியாது 1 lakh ஷேர்ஸையும் பப்ளிக் வாங்குவாங்களா, இல்ல 1,20,000 ஷேர்ஸ், அதாவது இதை விட அதிகமா வாங்குவாங்களா, இதை விட குறைச்சு வாங்குவாங்களான்னு தெரியாது. நம்ம நல்ல கம்பெனியா இருந்தா பயங்கர போட்டியா இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இல்ல சுமாரான கம்பெனினா கொஞ்சம் பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. இப்ப எவ்வளவு வரும்ன்றது தெரியாததுனால நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கவுண்ட் என்ட்ரி போடுறோம். எவ்வளவு வந்ததோ, இப்ப ஒரு காலேஜ் இருக்கு, இப்ப காலேஜ்ல மொத்தம் 100 சீட்ஸ் ஃபார் பிகாம் இருக்குன்னு வச்சுப்போம். 100 சீட்ஸ் பிகாம்க்குன்னா நல்ல காலேஜா இருந்தா 100 அப்ளிகேஷன் இல்ல 200, 500, 1000 நிறைய அப்ளிகேஷன் வந்துடும். அப்போ எவ்வளவு சில சுமாரான காலேஜா இருந்தா 50 சீட்ஸ் 50 அப்ளிகேஷன் தான் வருமே. அப்ப என்ன செய்வாங்க, 50 அப்ளிகேஷனுக்கு உள்ளதுல மட்டும்தான் மணியை கலெக்ட் பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி 200 வந்ததுன்னா 200 பேருக்கும் இந்தாங்கன்னு சீட்ஸ் கொடுக்க முடியாது. எவ்வளவு சீட்ஸ் அலாட்டடோ அவ்வளவுதான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையினால இதே மாதிரிதான் கம்பெனிக்கும் 1 lakh ஷேர் இஷ்யூ பண்ணா மேபி நம்ம இஷ்யூ பண்ணதை விட அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கலாம், இல்ல குறைச்ச ரெஸ்பான்ஸும் இருக்கலாம். அதனால முதல்ல பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் போட்டு எவ்வளவு மணி ரிசீவ் பண்ணுமோ அதை எழுதுறோம். எழுதிட்டு அடுத்தது ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஷேர் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்க கிரெடிட்ல இருக்கு இல்லையா அப்ளிகேஷன், இப்ப டெபிட் பண்ணிடுங்க. ஷேர் கேபிட்டல் எப்பயுமே கிரெடிட் தானே வரும், கிரெடிட் பண்ணிடுங்க. அப்ப எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ ஷேர் கேபிட்டலுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரியா, நம்ம அமௌண்ட் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜேர்னல் என்ட்ரிய புரியுதான்னு பாத்துக்கோங்க. அடுத்தது அலாட்மெண்ட்டுக்கு போடும் பொழுது இங்க ஏன் நம்ம டிரான்ஸ்ஃபர் டு, அதாவது இது டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் தான். நம்ம அலாட்மெண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல்னு எழுதினாலும் தப்பே கிடையாது. ஆனா புக்ல எப்படி கொடுத்திருக்காங்க, அலாட்மெண்ட் மணி டியூன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அலாட்மெண்ட் மணி எவ்வளவு வரணும் இது ரிசீவ் பண்ணது. இது நம்ம இந்த ஸ்டேஜ்ல, அதாவது இந்த இடத்துலயே நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு மாத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு எவ்வளவு வரணும்ன்றது தெரிஞ்சு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம், அதுல 90,000 ஷேர்ஸ் தான் நமக்கு வந்திருக்குன்னா 90,000 ஷேர்ஸுக்கு தானே அலாட்மெண்ட் மணி வரப்போகுது. 90,000 ஷேர்ஸுக்கு 4 rupees அலாட்மெண்ட், அந்த மாதிரி எவ்வளவு வரணும்ன்றது தெரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜ்ல. அதனால நம்ம இந்த ஜேர்னல் எவ்வளவு வரணும்னு எழுதுறோம், இங்க வந்ததை எழுதுறோம். இங்க எவ்வளவு வரணும், இங்க வந்தது, எவ்வளவு வரணும் வந்தது, அந்த மாதிரி டியூன்னு எழுதுறோம். நீங்க இத அலாட்மெண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் கால் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல், ஃபைனல் கால் டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல்னு கூட எழுதலாம். அடுத்தது இப்ப நம்ம அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் எழுதிட்டோம், இது வர வேண்டிய அமௌண்ட்னு, இது டிரான்ஸ்ஃபர் தான். அடுத்தது பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட்னு எழுதிட்டோம். அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், கேஷ் வரும், அதனால பேங்க் அக்கவுண்ட் டெபிட். இங்க அலாட்மெண்ட் டெபிட் இருக்குல்ல, இப்ப கிரெடிட் கொடுத்துட்டீங்கன்னா கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஜேர்னல் வருது, பேங்க் டு ஷேர் கேபிட்டல். இங்கேயும் நம்ம சொன்னோம் இல்லையா பேங்க் டு ஷேர் கேபிட்டல், இங்கேயும் கடைசியில பேங்க் டு ஷேர் கேபிட்டல் தான் வரும். அடுத்தது ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஃபர்ஸ்ட் காலுக்கு ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல் எழுதுங்க, இது டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. அடுத்தது ரிசீவ் பண்ணும்போது பேங்க் டு
ஃபர்ஸ்ட் கால் எழுதுங்க. அப்போ அடுத்தது ஃபைனல் கால் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைனல் கால் டியூ டு, ஃபைனல் கால் ரிசீவ்டுன்னு எழுதிருங்க. இப்போ உங்களுக்கு ஜேர்னல் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் 2 ஜேர்னல், ஒன்று ரிசீவ் பண்ணதுக்கு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு. இது மட்டும் அப்ளிகேஷன்ல பேங்க் என்ட்ரி எழுதிட்டு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, இதுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, பேங்க் என்ட்ரி, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, பேங்க் என்ட்ரி, டிரான்ஸ்ஃபர் பேங்க், அவ்வளவுதான். ஷேர் கேபிட்டல் கிரெடிட்ல வரணும்னு வச்சுக்கோங்க. ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட்னு வச்சிடுங்க. தேங்க்யூ.